முதலில் நம் குரு திரு பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி நம்ம எல்லோருக்கும் இந்த தியானம் என்ற ஒரு அற்புதமான பாதையை கொடுத்த அவருக்கு என்னுடைய கோடானு கோடி வணக்கங்கள். திருமதி ஸ்வர்ணமாலா அம்மா அவர்களுக்கும், மகாவதர் பாபாஜி அவர்களுக்கும், என் பெற்றோர்களுக்கும், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கும் கனடா டீம் அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச். நாம எல்லோரும், நான் இந்தியால இருக்கிறேன், நீங்க கனடால இருக்கீங்க, எவ்வளவு தூரம் ஆனாலும் கூட எது நம்மளை சந்திக்க வச்சதுன்னா இந்த தியானம் தான். அப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான தியானம் நமக்கு கொடுத்த திரு பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் கூட தீராது. இன்னைக்கு நான் என்னை பத்தி ஒரு 2 நிமிஷம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நாம் இந்த பிரமிட் எனர்ஜி என்ற இந்த டாபிக்கு போகலாம். என்னோட பெயர் குமாரி. நான் இந்தியால தமிழ்நாடுல சென்னை என்ற ஸ்டேட்ல இருக்கிறேன். கடந்த 16 ஆண்டுகளாக நான் இந்த ஆனாபான சதி தியானத்தை செய்து கொண்டு அற்புதமான ஆனந்தமான வாழ்க்கை. எனக்கு வயது இப்பொழுது 72. ஆரோக்கியமாக இருக்கிறேன். நிறைய கிளாஸஸ் அது சொல்லிக்கிட்டு ஆனந்தமா கவுன்சிலிங்ஸ் எல்லாம் செய்துக்கிட்டு நான் இருக்கிறேன். பத்ரிஜியுடன் என்னுடைய டிராவல் நிறைய நடந்தது. முக்கியமா சொல்ல போகணும்னா, இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த பிரமிட் என்ற இந்த தொகுப்புக்கு நான் இப்ப சொல்ல போறதுக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கு. நான் வெரி ஃபர்ஸ்ட் டிராவல் 2007 அப்ப நான் பத்ரிஜி சாருடன் ஈஜிப்டுக்கு சென்றேன் கீசா பிரமிட் பார்க்கறதுக்காக. அப்பெல்லாம் ஈஜிப்சியன் கவர்மெண்ட் நம்ம பத்ரிஜி அவர்களுக்கு ESSM மட்டும்தான் கீசா பிரமிட் உள்ள போறதுக்கு, அந்த கிங்ஸ் சேம்பர்ல உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. மற்ற நேரத்துல வேறு விசிட்டர்ஸ் எந்த நாட்டுல இருந்து வந்தாலும் கூட கீசா பிரமிட் உள்ள போறதுக்கு பர்மிஷன் கெய்ரோ கவர்மெண்ட் தரவில்லை. அது நம்மளுடைய பாக்கியம் என்று நினைக்கலாம். பத்ரிஜி சாருடன் சென்று அற்புதமான கீசா பிரமிடை நான் சென்று அதுல அவருடைய முன்னிலையில் நாங்க எல்லாருமே 2 மணி நேரம் அற்புதமாக கிங்ஸ் சேம்பர்ல உட்கார்ந்து தியானம் செய்தோம். இன்னும் நிறைய இடங்களுக்கு, பாலி, அண்டமான்ஸ், இந்தியால இருக்கிற நிறைய இடத்துக்கெல்லாம் நான் சாரோட சென்றிருந்தேன். அவருடைய கான்செப்ட்ஸ் தான் நான் நிறைய அதிகமா சொல்லுவேன் கிளாஸஸ்ல. 41 days அவருடைய கான்செப்ட்ஸ் சொன்னேன். அவரு வசிஷ்டாமிருதம் என்ற ஒரு புத்தகத்தை தமிழாக்கம் செய்ய சொன்னார்கள். 250 ஸ்லோகங்கள் இருக்கிற அந்த சான்ஸ்கிரிட் புக்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஸ்லோகங்களுக்கு நான் தமிழ் உரை பண்ணினேன். அதற்குள்ள என்னால் அது பினிஷ் பண்ணாமல் போய்விட்டது சில காரணங்களால். பத்ரிஜி பாடி விக்கெட் பண்ணிட்டாரு 3 years பிஃபோர். இப்பதான் அது முடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. மற்றபடி இனி சொல்ல போனா நான் நிறைய உங்க மாதிரி எல்லா மாஸ்டர்ஸுடனே யூரோப், துபாய், சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி ஜூம் செஷன்ஸ்ல நான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஞானத்தை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம எல்லோரும் இந்த பிரமிட் எனர்ஜி என்பதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதலில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த திருமதி சுதர்சனி அம்மா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, பிரமிட் என்றால் என்ன? எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க. வாட் இஸ் பிரமிட்? நம்ம சொசைட்டி பேரு பிரமிட் தான். இதுதான் பிரமிட். இந்த பிரமிட்ன்றது இந்த ஷேப்ல இருக்கும். இது நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஈஜிப்ட்ல எடுத்துட்டு வந்தேன். பின்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிசா பிரமிட் தெரியும். கீழே பினிக்ஸ் இருக்கிறது, அதுவும் உங்களால பார்க்க முடியும். இந்த பிரமிட் தான் நமக்கு நம்ம பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட் PSSM என்றதுக்கு பெரிய அப்சர்வேஷனே இந்த பிரமிடுக்கு அடையாளம் தான். இந்த பிரமிட்ன்றது ஒரு சக்தி கஷேத்திரம். இது லாட் ஆஃப் எனர்ஜிஸ் நமக்கு கொடுக்கறது. பிரமிடையே நம்ம சூஸ் பண்ணிருக்கோம்னா, பிரமிட் கீழே உட்கார்ந்து தியானம் பண்ணா எவ்வளவு எனர்ஜி கிடைக்குமோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். நார்மலான பிளேஸ்ல உட்கார்ந்து 2 மணி நேரம் தியானம் செய்யறதும் ஒண்ணு, பிரமிட் உள்ள உட்கார்ந்து 1/2 மணி நேரம் தியானம் செய்தாலும் கூட 2-3 times அதிகமான எனர்ஜி நமக்கு கிடைக்கிறது. பிரமிட் மட்டும் ஏன் எனர்ஜி கஷேத்திரம் என்றால், அதனுடைய ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்கன்னா, பிரமிட்ன்றது கீழ் பாகத்துல ஸ்கொயரா இருக்கும். 4 பாகங்களும் ஒரே மாதிரி இருக்கும். இது 51 degrees லெவல்ல தான் இது 4 பக்கமும் சேரணும். இது சேர்ந்த பிறகுதான் திஸ் இஸ் த அபெக்ஸ். கரெக்டா
கரெக்டான பாயிண்ட் இதுதான். இதுல இருந்துதான் நம்ம காஸ்மிக் எனர்ஜி என்றது உள்வாங்கிறது, இந்த பிரமிடு உள்ள போகிறது. அதனால்தான் நம்ம கீழே பிரமிடுக்கு உள்ள போய் நம்ம தியானம் பண்ணும் போது இந்த கீழே தான் கிங்ஸ் சேம்பர்ன்றது இருக்கு. அந்த கிங்ஸ் சேம்பர்ல உட்கார்ந்து நம்ம தியானம் செய்யும் போது அற்புதமான காஸ்மிக் எனர்ஜி என்றது நம்ம பிரம்மரந்திரத்தில இருந்து நம்ம ஆழ்ந்த தியானம் பண்ணும் போது அந்த பிரமிட்ல இருந்து நம்மளால எனர்ஜியை உள்வாங்க முடியும். முதலில் இந்த பிரமிட்ஸ் என்றது என்ன, ஏன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நடந்தது என்று தெரிஞ்சுக்கலாம். பிரமிட் மீன்ஸ் பைரா பிளஸ் அமிட். பைரா பிளஸ் அமிட் என்றது இது ரெண்டுமே லாட்டின் வேர்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கு. இது நம்ம இங்கிலீஷ் கிடையாது. பைரா என்றால் அக்னி மத்தியம், அக்னி என்றால் ஃபயர், மிட் என்றால் மிடில். இந்த எனர்ஜி பாயிண்ட் என்றது மேல இருந்து வர அந்த லாஸ்ட் நீடில் பாயிண்ட்ல இருந்து இந்த எனர்ஜி என்றது நாம உள்வாங்கிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகத்திலே இருக்கிற அற்புதமான 7 அற்புதங்களில் ஈஜிப்ட் நாட்டுல இருக்கிற கைரோ ஊர்ல இருக்கிற கிசா பிரமிடு ஒன் ஆஃப் த வண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது யாரால கட்டப்பட்டிருக்கு? இது பூமி மேல கட்டப்பட்டது. நம்ம மாதிரி இருக்கிற சாதாரணமான மனிதர்களால அது முடியவே முடியாது. ஏன்னா பிரமிட்ஸ்ன்றது அற்புதமான ஒரு நமக்கு யோசித்து பார்க்கறதுக்கு கூட முடியாத காலத்துல 5000 இயர்ஸ் பிஃபோர் அதை கட்டிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லாம் எந்த டெக்னாலஜி கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, கிரெயின்ஸ் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டோனும் பிரமிடு கட்டுறதுக்கு உபயோகித்த ஸ்டோன் 1.5 டன் இருக்கும். 1.5 டன் ஸ்டோனை ஒரு மனிதனால எடுத்துட்டு மேலைக்கு எடுத்துட்டு போய் செல்ல பார்க்கவே முடியாது. கிசா பிரமிடு பார்க்கணும்னா அது கிட்டத்தட்ட 475 ஃபீட்டுக்கு மேல இருக்கும். ஹைட்ன்றது நாம இப்ப எட்டி பார்த்தாலும் கூட மேல இருக்கிற அந்த பவர் பாயிண்ட நம்மளால பார்க்க முடியாது. கீழே தரையில படுத்துக்கிட்டாதான் கம்ப்ளீட்டா மேல இருக்கிற அந்த லாஸ்ட் வரையிலும் நம்மளால பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த பிரமிட்ஸை நமக்கு தெரியாத ஒரு மேலலோகத்துல இருக்கிற ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் யாரு, லைரான்ஸ் என்றவங்க தான் இந்த நட்சத்திர மண்டலத்திலிருந்து வந்தவங்க. அவங்க இந்த பூமி மேல 3 கிரேட் பிரமிட்ஸை அவங்க எப்ப 71,344 பிசில, நாட் இன் ஏசி, ஆப்டர் ஏடி கிடையாது, பிசில ஈஜிப்ட், சைனா, சவுத் அமெரிக்கா, இந்த 3 சவுத் அமெரிக்கான்னா மெக்சிகோ, இந்த இடத்துல அவங்க 3 கிரேட் பிரமிட்ஸ் அவங்க கட்டினாங்க. அதுக்கப்புறமா 8104 பிசில ஈஜிப்ட்ல இருக்கிற கிரேட் கிசா பிரமிட். அதே மாதிரி பவிஷ்யத்துல எல்லாருக்குமே ஃபியூச்சர்ல நிறைய சௌரத் என்ற ஒரு ராஜாவின் தலைமையில ஆக்சிஸ் ஷிஃப்ட் என்ற காலத்துல ஒரு பெரிய பூகம்பம், பிரளயம் என்றது பூமியை சுத்தி வருது என்னும் போது இப்படி போன்ற ஒரு பெரிய பிரமிடு தான் அங்க இருக்கிற மக்களை எல்லாமே காப்பாத்துச்சு அப்படின்னுட்டுன்னு எழுதியிருக்காங்க. இந்த நாம எல்லாருமே இந்த லைரா என்றவங்க நட்சத்திர லோகவாசிகளுக்கு பிறகு நாம எல்லாருமே பிளீடியன்ஸ் என்ற லோகத்திலிருந்து வந்த மனுஷர்களுக்கு பின்னால்தான் இந்த பூமி என்ற ஒரு இந்த யூனிவர்ஸே வந்தது. நம்ம அத்தனை மனிதர்களுக்குமே பிளீடியன்ஸ் என்றவங்க தான் முன்னோட்டமா நமக்கு இருக்காங்க. ஒவ்வொரு பிரமிடுக்குள்ள கட்டியிருக்கிற ஒவ்வொரு கல்லுமே அற்புதமான ஒரு படைப்பாக அவங்க கட்டியிருக்காங்க. இந்த பிரமிடியோட அந்த பாயிண்ட் என்றது நம்ம ஏன் அதை வச்சுக்கிறோம்னா, நம்ம தியானம் பண்ணும்போது அதிகமான சக்தி உள்வாங்குறோம். சக்தி அது ஒரு ஆண்டனா மாதிரி. இப்ப நம்ம ஒரு ரேடியோ சேனல் வச்சா ஆண்டனா வேணும். ஒரு எஃப்எம் என்றது ஒரு நம்பர் போட்டு நாம எடுக்கணும்னா எப்படி அந்த மேக்னெட்டிக் பவர்ல இருந்து அந்த ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஒரு சாங்ஸோ ஏதாவது கேட்க முடியுதுன்னா பிகாஸ் ஆஃப் தட் ஆண்டனா பவர். அது போலத்தான் இந்த பிரமிட் எனர்ஜி என்றது ஆக்சிஸ் பூமிக்கு கொடுத்துட்டு இருக்கு. இந்த சக்தி, ஞானம், அவேர்னஸ் இது எல்லாமே கலந்த ஒரு அற்புதமான ஒரு உணர்வு என்றது நம்ம பிரமிட்ல உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது. இந்த பூமி மேல இருக்கிற அத்தனை எனர்ஜி லெவல்ஸை அதிகப்படுத்துறதுக்கு, பேலன்ஸ் செய்யறதுக்கு இந்த பிரமிட்ஸ் என்றது ரொம்ப அற்புதமாக நமக்கு உபயோகத்தில் இருக்கிறது. இந்த பிரமிட்ஸ்னால நமக்கு எத்தனையோ நன்மைகள் இருக்கு. அந்த நன்மைகள் என்னன்றது நீங்க எல்லாரும் கேட்கலாம். வை நாம பிரமிட்ஸை வச்சுக்கணும், பிரமிட்னால இருக்கிறதுல என்ன உபயோகங்கள், பிரமிடுக்கு பற்றி நாம புரிஞ்சுக்கலாம். பிரமிட் எனர்ஜி என்றது எப்போதுமே கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும்.
ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராது, ஒரு டைம்ல இருக்கும்ன்றது கிடையாது. நீங்க எப்ப போய் தியானம் பண்ணாலும் பிரமிட்ல இருந்து எனர்ஜிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் அந்த சைஸ் ஆஃப் பிரமிட பத்தி இருந்ததுன்னா, சின்ன பிரமிட் இருந்தா அதுக்குள்ள உட்கார்றதுக்கு 10-15 பேர், இன்னும் கொஞ்சம் பெருசுன்னா கொஞ்சம் மக்கள். அது போலவே அற்புதமான அந்த பெரிய பெரிய பிரமிட்ஸ்ல நம்ம எல்லாரும் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது அந்த எனர்ஜி என்றது உள்வாங்கக்க முடியும் நமக்கு. பிரமிட்ல உட்கார்ந்து நாம எந்த சங்கல்பம் பண்ணிக்கிட்டாலும் அது கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்ன்றது கிடைக்கும். அதனால நாம பிரமிட்ல உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது யாருமே நெகட்டிவ் தாட்ஸ்ல இருக்கவே கூடாது. ஆல்வேஸ் யூ ஷுட் பி பாசிட்டிவ் இன் எவ்ரி திங்க். எவ்ரி தாட்லே தான் எல்லாமே நல்லபடியா நடக்கும், ஆல் இஸ் ஃபைன், ஆல் இஸ் வெல் என்ற ஒரு நோக்கத்திலே தான் நீங்க இருக்கணும். ஒரு சின்ன பிரமிட் ஆகட்டும், பெரிய பிரமிட் ஆகட்டும், எதுல உட்கார்ந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சங்கல்பம் எது வச்சுட்டு தியானம் செய்யறாரோ அதனை பொறுத்துதான் அந்த எனர்ஜிஸ் என்றது அவரால் உள்வாங்க முடியும். இந்த பிரமிடுக்காக நீங்க எந்த விதமான மெட்டீரியல் கூட யூஸ் பண்ணலாம். அது ஐரன் பிரமிடாக இருக்கலாம், உடன் பிரமிடாக இருக்கலாம், பேப்பர் பிரமிடாக இருக்கலாம். எது இருந்தாலும் கூட மெட்டீரியலுக்கும் எனர்ஜிஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த பாயிண்ட்ன்றதுதான் முக்கியம். அந்த ஆங்கிள் 51 degrees and 52 degreesன்றது அது எக்ஸாக்டா அந்த ஹாஃப் டிகிரி அளவுல கரெக்டா அது கட்டப்படணும். யாரானாலும் அதனை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துட்டு பண்ண முடியாது. அந்த பிரமிட்ஸை பத்தி தெரிஞ்சவங்க ஒரு இன்ஜினியர் கிட்டதான் நம்ம பிரமிட்ஸை கட்டிக்கணும். இந்த அந்த பிரமிட் கட்டும் போது மேல் பாகத்தில் நிறைய கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வச்சுட்டு கட்டுவாங்க. ஏன்னா கிறிஸ்டல் கூட ஒரு எனர்ஜி பூஸ்டர் தான் நமக்கு. கிறிஸ்டல் மூலமாக கூட நாம எனர்ஜியை உள்வாங்கிக்கிறோம். அந்த எனர்ஜிஸ் எல்லாமே நமக்கு ஹீலிங் பண்றதுக்கு அது எனர்ஜி பாயிண்ட்ஸ் ஆக அது உருவாகிறது. இதுக்கு தேவைப்பட்டது இந்த ரா கிறிஸ்டல் ஆனாலும், அன்பினிஷ்டு கிறிஸ்டல் ஆனாலும், பினிஷ்டு கிறிஸ்டல் ஆனாலும் ஒரே விதமான எனர்ஜிஸ் தான் நமக்கு கொடுக்கும். அதனால பிரமிட் கட்டும் போது யாருக்காவதும் உள்ளுக்குள்ள சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் வச்சுட்டு அந்த பிரமிட் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரமிட் எனர்ஜியும் சேரும், கிறிஸ்டல் எனர்ஜியும் நமக்கு வரும். அதுக்காக ஏன்னா ஒரு பூத கண்ணாடியை வச்சுக்கிட்டு நாம அந்த சன் ரேஸ்ன்றது பார்க்கும் போது எப்படி அந்த உங்களுக்கு அந்த கோணத்தில் இருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் ரேஸ் எப்படி இந்த பிரமிட் மேல வருகிறதோ அந்த 51-52 degrees அந்த நிலையில வரும் போதுதான் உங்களுக்கு அந்த எனர்ஜிஸ்ன்றது நம்மளால உள்வாங்க முடியும். அதனாலதான் பிரமிட்குள்ள உட்கார்ந்து தியானம் பண்ணுகிற அத்தனை மாஸ்டர்ஸ்மே பிரமிட்ல தான் அந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட்ல தான் கிங்ஸ் சேம்பர்ன்றது கட்டப்பட்டிருக்கிறது. கிங்ஸ் சேம்பர்ல உட்கார்ந்து நாம தியானம் பண்ணும்போது அதிகமான ஒரு எனர்ஜி என்றது நம்மளால உள்வாங்க முடியும். நாம 1/2 hour 2 மணி நேரம் வெளியில உட்கார்ந்து பண்ற தியானமும் ஒண்ணுதான், பிரமிட்ல இருந்து 1/2 மணி நேரம் பண்ற தியானமும் ஒண்ணுதான். அந்த செய்யும் பொழுது நம்ம உடல்ல இருக்கிற அத்தனை உறுப்புகளுமே கிளீன் பண்ணி அது நமக்கு ஒரு நல்ல விதமாக அதை நம்ம பிளாக்ஸ் எல்லாமே அது கிளீன் பண்ணி நம்ம மனோசக்தி என்றது அதிகமாக கொடுக்கறது. அந்த நேரத்துல நம்மளுடைய வளர்ச்சி என்றது கூட அற்புதமாக வளரும். பிரமிட் சக்தியினால உடலில இருக்கிற அத்தனை நமக்குள்ள இருக்கிற ஆட்டம்ஸ் அந்த இது எல்லாமே அதனுடைய ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துகிறது. அதனால நமக்குள்ள இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே நம்மளால சரி பண்ணிக்க முடியும். பிரமிடுக்குள்ள இந்த காஸ்மிக் எனர்ஜி என்றது ஸ்டோர் செய்யப்பட்டு பிரமிட் உள்ள இருக்கிறதுனால அதுல எப்படி போன்ற ஒரு வைரஸ், பேட் பாக்டீரியா இது எல்லாமே இருந்ததுன்னா இந்த பிரமிட் எனர்ஜி என்றது அது வெளியில தள்ளிவிடும். உள்ளுக்குள்ள எப்போதுமே பாசிட்டிவ்னஸ் ஆகத்தான் நம்ம இருக்கோம். அந்த பிரமிட்குள்ள இருக்கும்போது எந்த கெட்டு போன பொருளாகட்டும் எதுவுமே கூட அங்க இருக்காது. அங்க எந்த விதமான ஒரு பேட் ஸ்மெல் என்றது கூட அங்க இருக்கவே இருக்காது. பிரமிட்ல நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க. 5000 வருடங்களுக்கு ஒரு திரு பால் பிரிங்டன் என்ற வெளிநாட்டுக்காரர் இந்த பிரமிடியே இவ்வளவு சக்தி வாய்ந்தது நம்ம ரிசர்ச் பண்ணி பிரமிட் அந்த கைரோ கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த க்ளோஸ் பண்ணிருக்கிற அந்த கீசா பிரமிட் ஓபன் பண்ணிவிட்டு அது உள்ளுக்குள்ள அவர் மட்டும் சென்றார். ஏன்னா அதுக்கு முன்பு எந்த மனிதனுமே பிரமிடுக்குள்ள கால் வைத்ததில்லை. திரு பால் பிரிண்டன் அவர்கள் நான் ஒரு நாள் நைட் அங்க தங்கி அதனுடைய சக்தி என்றது என்ன இருக்கு, வை
திஸ் pyramid is getting so much of energies and பாசிட்டிவ்னஸ். இதுல என்ன இருக்குன்னு அவர் சோதனை பண்ண, அதுல இருந்து அவர் அந்த இரவு அங்க தங்கி அந்த உள்ளூர் போயிருக்கும் போது அவர் நிறைய ஆஸ்ட்ரல் டிராவல் எல்லாமே அந்த நைட் அவருக்கு தெரியாமலே அவருடைய பாடியில நிறைய அற்புதங்கள் நடந்தது. அப்பதான் அதற்கு பிறகுதான் அவர் பவர் ஆஃப் பிரமிட் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். அதுல நிறைய பிரமிடை பத்தின விசேஷங்கள், கீசா பிரமிட்ல அவர் அடைந்த அற்புதமான அனுபவங்களை பற்றி எல்லாமே அதுல அவர் கூறியிருக்கார். அப்ப அவர் சொன்னார், பிரமிட்ல அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாமே இறந்து போன டெட் பாடிஸ் வச்சுட்டு இருப்பாங்கன்றதான் நாம ஹிஸ்டரியில சின்ன வயதுல இருந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து நாம படிச்சிருக்கோம். ஏன் அப்படி அவங்க பிரமிட்ஸ் எல்லாம் மம்மிஸ் வச்சிருக்காங்கன்னா, அவங்க இப்ப நாம எல்லாருமே பாடி விட்ட பிறகு நம்ம நாட்டு முறையில சில பேரு பாடிய எரிக்கிறாங்க, சில பேர் பூமிக்குள்ள வச்சுட்டு அதனை புதைக்கிறாங்க, அது மேல சில மாடல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சமாதி எல்லாம் கட்டுறோம். நாம கட்டுறது ஒரு சமாதின்னா அந்த காலத்துல அவங்க 5000 இயர்ஸ் பிஃபோர் எல்லாமே அந்த நாட்டு ஹீரோஸ் என்ற அந்த நாட்டு மன்னர்கள் இறந்து போன பிறகு அவருக்கு ஞாபகமாக தான் இந்த பிரமிட்ஸ் என்றது கட்டப்பட்டது. இந்த கீசா பிரமிட் என்றது உலக பிரசித்தி பெற்ற இந்த கீசா பிரமிட் அந்த நாட்டு மன்னர் ஃபெரோஸ் என்றவர் இறந்து போனது ஞாபகமாக அவர் உடலை அந்த காலத்திலேயே அவங்க எந்த விதமான டெக்னாலஜி தெரியாட்டு போனாலும் அவங்க அந்த பாடிக்குள்ள இருக்கிற அத்தனை உறுப்புகளும் எடுத்துட்டு அதுக்கு தேவைப்பட்ட கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம இப்ப இருக்கிற யூஸ் பண்ற மாதிரி கெமிக்கல்ஸ் இல்லாம எல்லாமே ஃப்ரூட்ஸ்ல சேர்ந்தது, ஃபிளவர்ஸ்ல இருந்து வந்த ரசாயனங்களுடன் அந்த பாடி எல்லாமே அவங்க கவர் பண்ணிட்டு ஒரு துணியில கட்டி விட்டு அந்த பாடி எப்போதுமே கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அவங்க அந்த பிரமிட்ல ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டு அவருக்கு எப்பவாவது உயிர் வருமோ, அவருக்கு பசிச்சா எப்படின்னுட்டு அந்த ராஜு மேல இருக்கிற அந்த அளவு இல்லாத அன்புனால அவர் சாப்பிடுறதுக்கு உணவு, அவருடைய உறுப்புகள், அவருக்கு தேவைப்பட்ட அத்தனை சாமான்களுமே அந்த பிரமிடுக்குள்ள வச்சுட்டு ராஜா உயிரோடவே இருக்காங்க என்ற ஒரு நினைப்பு தவிர அவர் பாடி வெக்கேட் பண்ணிட்டாரு என்ற பாவனையே அந்த மக்களுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு அவரை நேசிச்சுட்டு அவருக்காக கட்டின பெரிய மகா பிரமிடு தான் இந்த கீசா பிரமிடு. அதற்கு பிறகு இன்னொரு சின்ன பிரமிடு அங்க நீங்க ஈஜிப்ட் போய் வந்தவங்க இருந்தீங்கன்னா அங்க பார்க்க முடியும். அந்த குவீன்ஸ் சேம்பர் இருக்கு, அந்த நாட்டு குவீனுக்காகவும் அங்க அவங்க கட்டியிருக்காங்க. இந்த பிரமிட் உள்ள எந்த பொருள் எத்தனை நாள் வச்சாலும் கூட கெட்டு போகவே போகாது. இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதனால நிறைய பேரு இந்த பிரமிட்ஸை வீட்டுக்குள்ள வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் மேல வச்சுக்கலாம், பசங்க படிக்கிற ஸ்டடி டேபிள் மேல வைக்கலாம், நம்ம கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணும்போது கம்ப்யூட்டர் டேபிள் மேல இது போல சின்ன சின்ன பிரமிட்ஸ் கூட வச்சுக்கிட்டு நீங்க ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு நிறைய எனர்ஜிஸ்ன்றது கிடைக்கும். இந்த கேப்ஸ்ன்றது வச்சுட்டு நீங்க தியானம் பண்ணும் போது எவ்ரிடே தலையில வெயிட் இல்லாமல் அந்த பேப்பர் கேப்ஸ்ன்றது உங்களுக்கு வச்சுக்கிட்டு நீங்க தியானம் பண்ணீங்கன்னா அதுல இருந்து கூட உங்களால எனர்ஜிஸ் உள்வாங்க முடியும். இனி ரூஃப் பிரமிட்ஸ்ன்றது இருக்கு. உங்க வீட்டுல நீங்க உங்க வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கும், பெட்ரூம்ல பிரமிட் வச்சுக்கிருந்தாலும் வச்சுக்கலாம், ஹால்ல உங்களால முடிஞ்ச பெரிய பிரமிடையும் ஹேங் பண்ணிட்டு அது கீழே சோஃபாலேயோ சேர்லயோ உட்கார்ந்து நீங்க தியானம் பண்ணலாம். இதெல்லாமே நிறைய மெட்டீரியல்ஸ்ல கிடைக்குது. காப்பர் பிரமிட் ஆகட்டும் எல்லாமே அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிரமிட்குள்ள இருக்கிற விஷயங்கள் இன்னொரு அற்புதம் என்னவென்றா, ஒரு ஃபார்மர்ஸ் எல்லாமே அந்த வயல்ல அந்த இது பண்ணும் போது அங்க அந்தந்த ஃபார்மிங் பண்ணும் போது அங்க சின்ன சின்ன பிரமிட்ஸ் வைக்கிறாங்க. ஏன்னா இந்த பிரமிட்ன்றது அற்புதமான சக்தியை வாழ்ந்ததுனால உள்ளுக்குள்ள எந்த புழு பூச்சியும் இருந்து எந்த கிராப்பையும் பாழாக்காது. இன்னும் நல்ல அற்புதமாக அந்த கிராப்ஸ் எல்லாமே வளரும். அதனால பிரமிட் சக்தி என்றது ரொம்ப நம்மளால யோசிக்க முடியாத அளவுக்கு அதற்குள்ள இருக்கிற எனர்ஜி பாயிண்ட்ஸ் என்றது நமக்கு கொடுக்கறது. நிறைய பேருக்கு தியான அனுபவங்கள் அதுல உட்கார்ந்து ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் நடந்து நிறைய அற்புதமான பழைய ஜென்மங்கள் எல்லாம் அவங்களால பார்த்துக்க முடிஞ்சது. அவங்களோட நாடி மண்டலம் எல்லாமே சுத்தமாகி நிறைய ஹெல்த் பிளாக்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி அவங்க எல்லாருமே ஆனந்தமாக அற்புதமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அதனால நாம எல்லோருமே ஒவ்வொரு பிரமிட் மாஸ்டரும் எப்போதுமே தியானம் பண்ணிட்டு மத்தவங்க கிட்ட தியானம் பண்ண விட்டு அவங்களால முடிஞ்ச காசு பணம் இருந்ததுன்னா ஒரு சின்ன பிரமிடாவது அவங்க ஊரிலே வீட்டிலேயே ஒரு பிரமிடு டாப் பிரமிடு இது ஏதாவது கட்டிக்கலாம். காசு இருக்கிறவங்க எப்போதுமே வேறு விஷயங்களுக்கு எவ்வளவோ நாம செலவு பண்றோம். ஆனா ஒவ்வொரு பிரமிட் மாஸ்டர் கூட கண்டிப்பாக இந்த பிரமிட் கட்டணும்னுட்டு நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்காரு. நம்ம பிஎஸ்எஸ்எம் ஓட கொள்கையே இந்த 3 தான். பிரமிட் ஜெகத், தியான ஜெகத், சாகாகார ஜெகத் என்ற இந்த 3 விஷயங்களுமே நம்ம இந்த 3 ப்ராவர்ப்ஸுமே எப்போதும் சொல்லிக்கிட்டோம் இருப்பீங்களா? உலகம் எங்குமே பிரமிடுக்கு ஜெகமாக இருக்கணும். எந்த ஊரில் பார்த்தாலும் பிரமிட் மையங்கள் என்றது இருக்கணும். எல்லோரும் அதுக்குள்ள நோ காஸ்ட், நோ creed, நோ ரிலிஜியன். யாராவது போய் அற்புதமாக அங்க இருந்துட்டு தியானம் பண்ணுக்கிறதுக்கு வசதியாக எல்லாரும் பிரமிட்ஸ் கட்டணும் என்று பத்ரிஜி சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால நாம எல்லோருமே யாருக்கு எந்த இடத்துல வசதி இருக்கோ அது பார்க்லே கட்டலாம், ஸ்கூல்ஸ்லே கட்டலாம், நம்ம வீட்டுக்குள்ள ஃப்ரண்ட் வாக்கிங் பண்ற இடத்துல இடம் இருந்ததுன்னா 10x10 பிரமிட் கட்டிக்கலாம். இல்ல நம்ம சொந்த வீடா இருந்ததுன்னா மேல டாப் பிரமிட் கட்டலாம், ரூஃப் பிரமிட் கட்டலாம். இந்த மாதிரி அற்புதமான வாய்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கு. அதனை யாருமே வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நமக்கு காசு இருக்குன்னா வேறு வேறு விஷயங்களுக்கு நகை, ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் எவ்வளவு வாங்கினாலும் இதெல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகும். ஆனா நீங்க கட்டி கொடுக்கிற இந்த பிரமிட்ன்றது நமக்கு பின்னால வர எத்தனையோ ஜெனரேஷன்ஸ்க்கு உதவியாக அவங்க எல்லாரும் நம்ம மாதிரியே இன்னும் முன்னுக்கு வந்து அவங்களும் இவ்வளவு அற்புதமான ஒரு தியான அனுபவங்களை பெறுவதற்கு இந்த பிரமிட்ன்றது எவ்வளவோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால நாம எல்லோரும் இந்த பிரமிட் எனர்ஜியை உள்வாங்கிக்கிட்டு அற்புதமாக தியானம் செய்துட்டு உலகத்துக்கு நாம எவ்வளவு நன்மைகள் என்று செய்யணுமோ இந்த பிரமிட் மூலமாக எல்லோருக்குமே தெரிவிச்சுக்கிட்டு ஆனந்தமான அற்புதமான வாழ்க்கையை இந்த பிரமிட் வச்சுக்கிட்டு நாம வாழலாம் மாஸ்டர். இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி என் பேர் அவர் வச்சதற்கு இதுதான் பெரிய அர்த்தம். இதனை புரிஞ்சுக்கிட்டு என் உலகத்திலே இருக்கிற அத்தனை பிரமிட் மாஸ்டர்ஸுமே இதுல இருக்கிற இந்த எனர்ஜி பூஸ்டர் பவரை நாம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய முன்னேற்றத்தை நாம முன்னுக்கு எடுத்து செல்லிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னை கேட்கலாம். தேங்க்யூ மேம். நீங்க அழகா இவ்வளவு இன்ஃபர்மேஷனையும் அதுக்குள்ள ஷார்ட் டைம்ல எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நான் மற்ற மாஸ்டர்ஸ்ட கொடுக்கறதுக்கு முதல் எனக்கு ஒரு கேள்வி. நீங்க அங்க போயிருக்கிறீங்க இல்லையா ஜீசா பிரமிட்டுக்கு? அங்க அந்த கிங் ஷாப்ல போய் நீங்க செய்த தியான அனுபவம் எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாகம்மா. அங்க நாங்க பத்ரிஜியோட ஒரு 62 மெம்பர்ஸ் நாங்க சென்றோம். ஹைதராபாத்ல இருந்து ஃபிளைட் அங்கிருந்து, சென்னையில இருந்து நாங்க எல்லாருமே சென்னையில இருந்து ஒரு 4 மெம்பர்ஸ், மத்தவங்க எல்லாருமே ஹைதராபாத் பீப்புள், ஆந்திரா பீப்புள். அத ஃபிளைட் அங்கிருந்து வரணும்னால நாங்க முதல் நாளையே நாங்க சென்னையில இருந்து ஹைதராபாத் போய்விட்டு அங்க போனோம். நாங்க எல்லாருமே ஒரு ஃபிளைட்ல போனோம். ஆனா நாங்க போறதுக்கு எங்க ஃபிளைட்ல பத்ரிஜி சார் வரவில்லை. அவரும் அவருடைய அசிஸ்டன்ட் திரு சாய்குமார் ரெட்டி என்றவர் 2 பேருமே எங்களுக்கு முன்பு இருக்கிற ஃபிளைட்ல அவங்க கைரோவுக்கு சென்றுட்டார்கள். உங்களோட பத்ரிஜி வரலன்னுட்டு எங்க குரூப் மெம்பர்ஸ் சொன்னாங்க. ஓகே, அங்க போன பிறகு பத்ரிஜியை சந்திக்கலாம் என்று நாங்க எல்லோருமே ஆனந்தமாக அந்த பிரமிடுக்கு டிராவல் பண்ணணும். இன்னும் 1 மணி நேரத்துல நாங்க கைரோ சேர போறோம் என்ற ஒரு நிலையில எங்க ஃபிளைட்ல ஓவரா டர்புலன்சஸ் வர ஆரம்பிச்சுது. கிளைமேட் இஸ் நாட் இன் குட் கண்டிஷன். பைலட் வந்து அசிஸ்டன்ட் பைலட்டும் ஏர் ஹோஸ்டஸ் எல்லாருமே எங்களை சீட் பெல்ட் போட்டுக்குங்க, யாருமே முன்னுக்கு வராதிங்க, யாருமே பயப்படாதீங்க, சம் ப்ராப்ளம் இஸ் இன் த ஃபிளைட், இந்த வெதர் நம்ம முடிஞ்சா எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணலாம், நான் ட்ரை பண்ணிக்கிறேன் அவர் சொல்லும் போது எங்க ஃபிளைட்ன்றது ரொம்ப ஷேக்கிங்ல இருந்தது. எல்லாருமே பயந்துட்டாங்க. இனி நாம பூமியில வாழ்வோமா, தரையில கால் வைப்போமா, நம்ம ஃபிளைட் லேண்ட் ஆகுமான்னுட்டு அவங்க எல்லோருமே கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ டர்புலன்சஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. மேல இருந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃபிளைட்ல மேல நம்ம ஸ்டோரேஜ் வச்சுக்கிற அந்த டோர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி நாம வச்சிருக்கிற அந்த பொருள் எல்லாமே எங்க மேல சீட்ல இருந்து எங்க மேல எல்லாம் விழுந்து, எனக்கு தலையில ஒருத்தரோட பேக் விழுந்து இங்க பிளட் எல்லாம் கூட வந்தது.
ஆனாலும் கூட எல்லாருமே ஃபிளைட்ல 450 பேர் நாங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருமே பயந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரே நாய்ஸ் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல நம்ம பிரமிட் மாஸ்டர் ஒருத்தர் எழுந்திருச்சுட்டு அவரு எல்லாரோடுமே சொன்னாங்க, நாம 60 பேர் மட்டும் இல்ல, இந்த 450 பேருமே நல்லா இருக்கணும்னா உயிர் போனா போகட்டும். அது போற அந்த நேரத்துல நம்ம எல்லாருமே தியானம் செய்துட்டு பாடி வெக்கேட் பண்ணலாமே. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கிறது. ஏதாவது மிராக்கிள் நடந்தா நடக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி லாஸ்ட் ஃபைனல் தியானம் பண்ணலாம் ஒரு 20 நிமிஷம்னுட்டு அந்த சத்தத்திலே கூட பிரமிட் மாஸ்டர்ஸ் ஆன நாங்க 60 பேரும் ஒரு 20 மினிட்ஸ் எல்லாருமே சேஃபா லேண்ட் ஆகணும், சேவ் பத்ரிஜி அப்படின்னுட்டு நாங்க எல்லாருமே தியானத்துல உட்கார்ந்தோம். அற்புதமான அந்த தியானம் எவ்வளவு நேரம் நடந்ததுன்னு கூட எங்களுக்கு தெரியவில்லை. அந்த வலி எல்லாருமே, அந்த சத்தம் நாய்ஸ் எதுவுமே எங்களுக்கு தெரியல. எல்லாருமே சேஃபா லேண்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நாங்க பண்ண அந்த சங்கல்ப தியானம் நிறைவேறிடுச்சு. 1/2 மணி நேரத்துக்கு பிறகு கொஞ்ச நேரத்துக்கு மறுபடியும் பைலட் வந்து நத்திங் டு வரி, வி ஆர் இன் சேஃப், இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கெய்ரோ ஏர்போர்ட்டை ரீச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம். நாம ஒரு பெரிய ஆபத்துல இருந்து வெளியில வந்துட்டோம், இனி நம்ம உயிருக்கு எந்த பயமும் இல்லைன்னுட்டு நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு கீழே வந்து எல்லாருமே ஹோட்டல்ஸ் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டோம். வந்ததுமே பத்ரிஜியை பார்க்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா. நாங்க எல்லாரும், அவரு மேல மாடியில ஒரு ரூம்ல இருந்தாரு, நாங்க கீழே போர்ஷன் ரூம்ஸ்ல எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. நாங்க எல்லாருமே ரெஃப்ரெஷ் ஆகி பத்ரிஜி சாரை பார்க்க போகணும்னு நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து போயிருந்தோம். மேல போனா சாய்குமார் ரெட்டி, பத்ரிஜி ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு, இப்ப பார்க்க மாட்டாங்க, அப்புறமா வாங்கினாங்க. சரி அவரும் டிராவல் பண்ணி வந்திருக்காரு, டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னுட்டு நாங்க கீழே வந்துட்டு டைனிங்ல டின்னர் முடிச்சுட்டு ஒரு 3 or 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் தூங்குறதுக்கு முன்னால ஒரு வாட்டி சாரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு மேல போன. அப்பவும் எங்களுக்கு பெர்மிஷன் தரல. எப்போதுமே சாய்குமார் ரெட்டி நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் வந்து சார் கிட்ட போகாம அவரு தடை சொல்லவே மாட்டாரு. ஏன் இந்த மாதிரி இவர் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா பத்ரிஜி பார்க்க முடியாதுன்றாங்கன்னுட்டு நாங்க அந்த ரூம் கிட்டயே இருந்தோம். அப்ப அவர் வெளியில வந்துட்டு இளகுமாரி மேடம் எப்படி இருக்கீங்க, ஜேர்னி எல்லாம் நல்லா நடந்ததா அப்படின்னு கேட்டார். எஸ் சார், நோ ப்ராப்ளம், வந்துட்டோம் அப்படின்னு சொன்னேன். தவிர ஃபிளைட்ல நடந்த எந்த விஷயமும் நான் அவர்கிடம் சொல்லவே இல்லை. எதுக்கு அவங்க எல்லாமே ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லல. அப்ப அவர் சிரிச்சாரு என்ன பார்த்து, நிஜமா நீங்க இத்தனை பேர் இங்க சேஃபா வந்தீங்க, காரணமே அவர் தானே, உங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லாமலும் போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு. என்னது எந்த கஷ்டம் இல்லாமல் ஏன் இப்படி சொல்றாரு இவரு அப்படின்னு போது, அப்ப அவர் சொன்னாரு, உங்க ஃபிளைட்டுக்கு வந்த அந்த பெரிய ஆபத்தை நீக்கிறதுக்காக பத்ரிஜி உங்களை எல்லாருமே காப்பாத்தணும்ன்றதுக்காக நீங்க வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு 2 மணி நேரமா அவரு தியானத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அவரு தன் தியான சக்தியினாலதான் உங்க ஃபிளைட்டுக்கு வந்த பெரிய ஆபத்தை அவரால காப்பாற்ற முடியப்பட்டது. நீங்க எல்லாருமே சேஃப் லேண்டிங் ஆனதுக்கு காரணமே பத்ரிஜியோட தியான சக்தி மூலம்னு சொல்லும் போது எங்களுக்கு எல்லாமே கூஸ் பம்ப்ஸ். இப்ப நினைச்சாலும் கூட இருக்கு. அப்படி அவர் எங்களை காப்பாத்தினாரு. அது நினைக்கும் போது எவ்வளவு தியானத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்கா, அதெல்லாம் யாராவது சொன்னா முந்தைய ஒரு பெரிய கதைன்னு நினைப்போமே தவிர இதை நான் அனுபவிச்சிருக்கேன். பத்ரிஜியோட சக்தி என்னன்றது நான் தெரிஞ்சிருக்கேன். இட்ஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் டு மீ. அவரோட டிராவல் பண்ணிட்டு அந்த ஒரு வாரமும் அற்புதமான இன்சிடென்ட்ஸ், நிறைய நிறைய விஷயங்கள், கிளாஸஸ் எல்லாம் சொன்னாங்க. நாங்க எல்லாருமே மியூசிக் கத்துட்டு பாடுறதுனால கிங்ஸ் சேம்பர்ல தியானம் பண்ணும்போது என்னையும் இன்னொரு மேடமையும் அவர் பாட்டு பாட சொன்னாரு. அன்னமையா கீர்த்தனாஸ் நான் பாடினேன் ஒண்ணு, பத்ரிஜிக்கு ரொம்ப இஷ்டம், அந்த பாட்டு பாடினேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதற்கு பிறகு அந்த மகாராஜா ஃபெரோட பாடி வச்ச அந்த டூம்புக்குள்ள இப்ப எதுவுமே கிடையாது, அந்த கவர்மெண்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டாங்க, வெறும் டூம் மட்டும்தான் அங்க இருக்கு. அது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கிற இடம். யாராவது வந்து அதுல ஒரு 2 நிமிஷம் படுத்துக்கிட்டு தியானம் பண்ணுங்க சார் கூப்பிடும் போது யாருமே வரல. அப்ப சார் மறுபடியும் என்ன கூப்பிட்டாரு, குமாரி மேடம் நீங்க வந்து இதுல படுத்துக்கீங்கன்னு. சார் பேச்சு நான் தட்டவே மாட்டேன். அதுல எனக்கு பயம் இருக்கா இல்லையா எதுவுமே இல்லை, சார் சொன்னாரு போகும், அவ்வளவுதான். நான் எழுந்திரிச்சிட்டு அந்த டூம்புக்குள்ள நான் படுத்துக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ண சொன்னாரு.
அற்புதமான பாசிட்டிவ் எனர்ஜிஸ் எனக்கு இருந்தது. என் பாடி அவ்வளவு லைட்டாக அழிந்திருந்தது. இது எல்லாமே எனக்கு அந்த கிங்ஸ் சேம்பர்ல பத்ரிஜி சாரோட முன்னிலையில அவர் அந்த ஃப்ளூட் வாசிக்கும் போது நாங்க எல்லாருமே 2 மணி நேரம் அற்புதமான தியானம் செய்தோம். அவருக்கு பிடித்த பாடல் எனக்கு அவர் முன்னால பாடுற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அவருடன் நிறைய டிராவல் பண்ணினேன், நிறைய கிளாஸஸ் கேட்டேன். கிளாஸஸ் முடிஞ்ச பிறகு ஈவினிங் ஆனா ரொம்ப அற்புதமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்ல சாரோட டேபிள் டென்னிஸ் விளையாடுறது, அவரோட டான்ஸ் பண்றது, அவருடன் கேம்ஸ் விளையாடுறது, இது எல்லாமே எங்களுக்கு ஒரு அந்த நைல் க்ரூஸ்ல ரிவர்ல வரும்போது ஒரு அற்புதமான ஒரு ஃபண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே நான் சாருடன் பகிர்ந்து கொண்டேன். இப்ப கூட அவர் கொடுத்த இந்த உயிர் பிச்சைன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குன்னா இத்தனை வருஷம் கழிச்சோ இந்த தியான சக்தினாலதான் என்று நான் பெருமையுடன் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு மகா குருவுக்கு நம்ம நன்றி. இதுல இருக்கு பாருங்க மாஸ்டர், இதுதான் பிரமிட். இதுக்கு முன்னாலதான் சார் உட்கார்ந்து இருக்காங்க. இது ஒரு பிரமிட் எனர்ஜி என்று புக் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மகானுக்கு நம்ம எல்லோருமே எப்பொழுதுமே நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மேம். நீங்க சொல்லும்போது நாங்களே பயணிச்ச மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கும் அந்த அனுபவம் கிடைச்சது. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூம்மா. மாஸ்டர்ஸ், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க ப்ளீஸ். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்றேன். ராஜ் மதன் சார், நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா? சுகுமாரி மேம், மிக அற்புதமா. நமஸ்தே. நமஸ்தே சார். இது நான் டொரண்டோலேருந்து கதைக்கிறேன். இப்போ இரவு எங்களுக்கு 8 மணி. மிக மிக அற்புதமா உங்களோட அனுபவங்களை தெரிவிச்சீங்கள். அந்த பிரமிட் எனர்ஜியை பற்றி பல மாஸ்டர்ஸ் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு கிடைச்ச அற்புதம் மாதிரி மற்ற இடங்களில் நான் கேள்விப்பட இல்லை. என்று சொன்னால் இது இது ஒரு ஒரு மிக மிக அற்புதமான ஒரு அற்புதம் என்று தான் சொல்ல முடியும். உங்களுடைய இதே மாதிரி எனக்கு இன்னொரு அனுபவம் பத்ரிஜி சாருடன் பாலியில் 2019 லாஸ்ட் அந்த கோவிட் வர்றதுக்கு முன்பு பாலியில ஒரு பிரமிடு கட்டுறாங்கன்னும் போது அது ஓபன் பண்றதுக்கு நாங்க எல்லாருமே ஒரு 40 மெம்பர்ஸ் நாங்க சாரோட பாலிக்கு சென்றிருந்தோம். அந்த பாலியில போனதுமே நெக்ஸ்ட் டே அந்த பிரமிட் ஓபன். அது கூட 40/5/45 பிரமிட். அதுல ஒரு 70 to 80 பீப்புள் உட்கார்ந்து அற்புதமா தியானம் பண்ணலாம். அந்த பிரமிட்ல தியானம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு தெரியும், பாலி என்றது இட்ஸ் ஐலாண்ட். எல்லாமே அங்க 4 பக்கமும் ஓஷன்ஸ் இருக்கு. அங்க போனவங்க வாட்டர் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு நாங்களும் போயிருந்தோம். அங்க போயிருக்கும் போது அந்த பாலியில கேம்ஸ் விளையாடும் போது அந்த வாட்டர் போட்ல நான் பசிபிக் ஓஷன்ல போயிருக்கும் போது நான் தெரியாம ஸ்லிப் ஆகி ஓஷன்ல விழுந்துட்டேன் போட்ல இருந்து. எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. அவங்க சும்மா லைஃப் ஜாக்கெட் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கணும்னுட்டு டிரைவர்ஸ் எங்களோட வந்தவங்க சொன்னாங்க. எங்க போட்ல 10 பேர் நாங்க டிராவல் பண்ணி ரப்பர் போட், சும்மா அது ஒரு கேம் விளையாடுறது. ஒரு 5 or 10 மினிட்ஸ் அந்த கடல்ல அவன் சுத்திட்டு திருப்பி எங்களை வெளியில கொண்டு வருவான். அந்த நேரத்துல நானு என்னுடைய கிரிப்பை மிஸ் பண்ணிட்டு நானு வெளியில அந்த ஸ்பீடுக்கு தூக்கி போட்டுட்டு நடு கடலில விழுந்துட்டேன். நானு என்னுடன் பேக்ல உட்கார்ந்து இருக்கவங்க கூட சப்போர்ட் இல்லாம அவங்களும் கடல்ல விழுந்துட்டாங்க. நாங்க 2 பேர் லேடிஸுமே சீல விழுந்துட்டோம். யாருக்குமே ஸ்விம்மிங் தெரியாது. என்னை விட அந்த அம்மா ரொம்ப பேனிக் ஆயிட்டாங்க. இன்னும் எவ்வளவுதான், நாங்க 2 பேரும் இறந்து போயிட்டோம் அப்படின்ட்டு போட் எங்களை விட்டுட்டு ஃபாஸ்டா மெஷின் போட்டு முன்னால போயிடுச்சு. போட்ல இருக்கிறவங்க எல்லாம் சத்தம் பண்றாங்க, நம்ம மாஸ்டர்ஸ் 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க வாட்டர்ல, அவங்களை சேவ் பண்ணணும் அப்படின்னுட்டு. நாங்க எல்லாருமே சிங்க் ஆயிட்டு இருக்கோம். எங்களோட லைஃப் ஜாக்கெட் எல்லாமே வந்துடுச்சு. எங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாது. இன்னொரு 5 நிமிஷம் அவங்க வர்றது, பேக்ல இருக்கிற போட்ஸும் ஃப்ரண்ட்ல இருக்கிற போட்ஸும் வந்து எங்களை காப்பாத்தலைன்னா நாங்க அந்த பசிபிக் ஓஷன்ல சிங்க் ஆயிருப்போம். எங்களுக்கு பின்னால் இருக்கிறவங்க அந்த அம்மா என் காலை பிடிச்சுக்கிட்டு அழறாங்க. நான் அப்ப ஒண்ணுதான் நினைச்சேன், பயம் இல்லையம்மா, பத்ரிஜி இருக்காரு, நம்மளை காப்பாத்துவாங்க. அவரு சொல்லிதான் நாம இந்த பாலிக்கு வந்திருக்கோம், இந்த பிரமிட்ஸ் ஓபன் பண்ணதுக்கு வந்திருக்கோம், தியானம் பண்ணோம். நான் பின்னால இருந்து அப்படியே நான் கத்துட்டு இருக்கேன், கவலைப்படாதீங்க, மாஸ்டர்ஸ் வராங்க, நம்மளை சேவ் பண்ணுவாங்க, டோன்ட் வரி மேடம் அப்படின்னு சொல்றேன்.
அங்க நடிச்ச நேரத்துல மாஸ்டர்ஸ் வந்துட்டு போட்ல இருந்து ஜென்ஸ் எல்லாம் எங்களை கஷ்டப்பட்டு அந்த தண்ணியில இருந்து எடுத்து போட்ல எங்களை காப்பாத்தினாங்க. மறுநாள் எல்லாருமே சார் கிட்ட சொல்லும் போது சார் சொன்னாரு, இந்த மாதிரி உங்களுக்கு பயம் இல்லையா, எப்படி விழுந்துட்டீங்க கடல்லன்னும் போது, இந்த மாதிரி கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாத நேரத்துல நான் கீழே விழுந்துட்டேன் சார் அப்படின்னும் போது சார் சொன்னாரு, இவ்வளவு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது உங்களுக்கு உயிர் மேல பயம் இல்லையாம்மான்னா, இல்லை சார், நீங்க இருக்கீங்க. ஒரு வாட்டி என்ன ஆபத்துல இருந்து காத்துல காப்பாத்தினீங்க, இப்ப தண்ணியில காப்பாத்திட்டீங்க. நீங்க இருக்கும்போது எனக்கு எந்த பயம் இல்லை சார். தியானம் என்ற ஒரு அற்புதமான சக்தி உங்க மேல நாங்க வச்சிருக்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை எங்கிருந்தாலும் சேவ் பத்ரிஜி, இது ஒன்றுதான் வார்த்தை என் வாயிலிருந்து வந்தது. அங்க இருக்கிறவங்க எல்லாமே, என்ன மேடம் நீங்க அந்த நேரத்துல கூட அம்மா ஐயாண்டு கத்தாம பத்ரிஜி பத்ரிஜின்னு நீங்க கூப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ஒண்ணுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இட் இஸ் மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் சொன்னேன் சார். அப்ப பத்ரிஜி உங்களுக்கு குமாரின்றது இல்லம்மா, நான் உங்களுக்கு இனிமேல கடல் என்று பெயர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் என்ன கடல் குமாரி மேடம் என்று கூப்பிடுவாங்க. அற்புதமான ஒரு ஹாப்பினஸ். அதான் நான் சொல்ல வந்த என்னன்னு சொன்னா, பல இடத்துல பல மாஸ்டர்ஸுக்குள்ளால இந்த பிரமிட் எனர்ஜி இதில் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். நான் உங்களுடைய அனுபவங்கள், முதல் அனுபவம் காத்துல உங்களுக்கு இருந்த ஆபத்தும், அடுத்த அனுபவம் தண்ணிக்குள்ள இருந்த ஆபத்தும், இதுகள் தியானத்தின் அற்புதங்கள் என்றுதான் நான் சொல்லக்கூடிய இருக்கிறது. மிக அற்புதமான பேச்சு. உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை, ஆனால் மிக 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 அற்புதமான பேச்சு இது. நீங்கள் பலமுறை பல இடங்களில் இதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிக மிக அற்புதமாக இருந்தது. ஒன்று நான் கேட்கலாம் என்று சொன்னால் என்னென்று சொன்னால், அந்த அந்த ஆங்கிள் இருக்குத்தானே 52 டிகிரி 50 மினிட்ஸ் சொல்றேன். 51.5 51.5 and 52 டிகிரிஸ்ல தான் அந்த ஷேப் பண்றது அங்க வரணும். அப்ப அந்த எஜிப்ட்ல உள்ள பிரமிட்டுகளும் அந்த ஷேப் பார்த்து பாவிச்சுதான் கட்டியிருப்பின ஒன்று. நீங்க அப்ப அங்க இருந்துதான் அந்த அந்த டெக்னாலஜி, அந்த ஸ்ட்ரக்சர், அந்த காலத்துல அவங்களுக்கு எந்த விதமான டெக்னாலஜி தெரியாட்டு போனாலும் கூட அவங்க உள்ள இருக்கிற அந்த அவங்க நம்ம பூமியில இருக்கிற மாஸ்டர்ஸ் கிடையாது, ஆல் ஆர் த ஏலியன்ஸ் என்று சொல்லலாம், லைராஸ், நட்சத்திர லோக மனிதர்கள். அவங்க பூமி மேல நம்ம மாதிரி சாதாரண மாணவர்கள் கிடையாது, மனிதர்களால கட்டப்பட்டதே கிடையாது கீசா பிரமிடு. அதற்கு மேல அப்பாற்பட்ட ஒரு சக்தி அந்த பிரமிடு கட்டுறதுக்கு உபயோகித்திருக்காங்கன்னா நம்ம மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ்னால கட்டப்பட்டது அல்ல. ஏன்னா நான் அது போய் பார்த்திருக்கேன். வண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஏதுன்னா ஒவ்வொரு ஸ்டோனுமே 2 டன் இருக்கும். 2 ஸ்டோன் இருக்கிற டன்னை மேல எடுத்து 450 ஃபீட் எடுத்துட்டு போகணும்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாத அந்த காலத்துல இட்ஸ் இம்பாசிபிள். அந்த ஏலியன்ஸோட பவர்லே தான் அந்த பிரமிட் கட்டப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்றது மிக மிக முக்கியமாக நம்பக்கூடியதாக இருக்கும். என்னதுன்னு சொன்னால், அதை பற்றி நான் வாசித்தேன். நான் ஒரு நேஷனல் ஜியோகிராஃபியில் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று வந்திருந்தது இந்த பிரமிட்ஸை பற்றி. அப்போ அதை பற்றி நான் வாசிக்கக்குள்ள நான் அறிஞ்சேன்னு சொன்னால், இப்போ இருக்கிற அந்த ஹெவி எக்யூப்மெண்ட் எல்லாம் அந்த காலத்தில் இல்லை. ஒரு கல்லுகளை தாங்கி கொண்டு போகிற அந்த அந்த மெஷின்கள் அது இது ஒன்றுமே அந்த காலத்தில் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொரு கல்லும் ஒரு தொன் வருமென்றால் அந்த கல்லை ஒரு சாதாரண மனுஷனால 2 tons ஒரு ஸ்டோன். அங்க அப்பெல்லாம் சிமெண்ட் இதெல்லாம் வச்சு அவங்க கட்டவில்லை, வெறும் ஸ்டோன் ஜாயின் பண்ணிட்டு அவங்க அது விழாம இத்தனை வருடங்கள் அது காப்பாத்திட்டு வர்றதுன்னா எவ்வளவு பியூட்டிஃபுல் மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க அந்த மாஸ்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம இந்தியால கூட நிறைய கிரேட் பிரமிட்ஸ் இருக்கு. பெங்களூர்ல, இந்தியாவுல, கர்நாடகால இன்டர்நேஷனல் வேலி பிரமிடு 160 by 160 கட்டியிருக்காங்க. ஹைதராபாத் கர்த்தால்ல மகேஸ்வரா மகா பிரமிடு 180 by 180 பிரமிடு இருக்கு. அதற்கு பிறகு ஆந்திர பிரதேஷ் ராஜமந்திரியில 200 by 200 பிரமிடு இருக்கு. இப்ப நாங்க தமிழ்நாடுல பத்ரிஜி அகத்தியர் மகா பிரமிடு 200 by 200 வரணும்னுட்டு அங்க பூஜை பண்ணி பூமி பூஜை பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க எல்லாருடைய மாஸ்டர்ஸோட நல்ல தியான சக்தியோட இந்தியால எங்களுக்கும் ஒரு பெரிய பிரமிட் வரணும்னுட்டு நீங்க எல்லாரும் தியானம் பண்ணுங்க. மற்றது இங்கேயும் அமெரிக்காவிலையும் டெக்சாஸ் மாநிலத்திலையும் இந்த ஒமேகா பிரமிட் என்று சொல்லி கட்ட போறாங்க. ஆல்பா டு ஒமேகான்னு கட்ட போறாங்க. நானும் கேள்விப்பட்டேன்.
இன்னொரு கேள்வி, அதோட நான் கண்ண நேரம் எடுக்க விரும்பவில்லை. அந்த அந்த எஜிப்தில் உள்ள பிரமிட் வந்து கட்டினதுன்ற நோக்கம் உடல்களை மட்டும் பாதுகாக்கிறதுக்கா அல்லது அங்கே தியானங்களும் ஆக்கள் செய்யணுமோ என்றதான் நான் உங்களுக்கு இல்ல சார், அவங்களுக்கு அப்ப மெடிடேஷனை பத்தி எல்லாம் தெரியாது. தெரியும். அவங்க சரி. கட்டுனதுக்கு உபயோகமே தன்னுடைய ராஜா இறந்து போன பிறகு அவர் பாடியில் அவங்களுக்கு அவருடைய ஞாபகமா அதுக்குள்ள அவங்க மம்மீஸை வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். மம்மின்னா என்ன? டெட் பாடி. நமக்கு தெரியும். அதுல இருக்கிற ஃபிளஷ் இருந்தா கெட்டு போயிடும். நம்ம பாடியில இருக்கிற சதை எல்லாமே எடுத்துட்டு சில அற்புதமான கெமிக்கல்ஸ் எல்லாமே அது மேல பூசிட்டு அது கெட்டு போகாம அவருடைய ஞாபகமா அந்த பிரமிட்குள்ள வச்சுட்டு அதனை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிரமிட்குள்ள இருந்தா அந்த உடல் கெட்டு போகாது, எப்போதுமே நம்ம ராஜா நல்லபடியா இருப்பாங்கன்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை அவங்களுக்கு அந்த பிரமிட் சக்தியில. ஆனா அது தியானம் பண்ணா பூமிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பவர் கிடைக்கும்னுட்டு அவங்க யோசிக்கல. அந்த காலத்துல அவங்க தன்னுடைய ராஜாவுக்காக மட்டும்தான் அதனை அவங்க பத்திரப்படுத்தினாங்க. சில வருடங்களுக்கு பிறகு பத்ரிஜி ரிசர்ச் பண்ணிட்டு இது அந்த பால் பிரிண்டன் அவர்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா, ஒரு இங்கிலீஷ்காரரு, அவர் அதனை கண்டுபிடிச்சு இந்த கீசா பிரமிடுக்குள்ளேயே இவ்வளவு அற்புதங்கள், இது ஏன் உலக பிரசித்தி பட்டதுன்னுட்டு அவர் அதுல ஆராய்ச்சி பண்ணி அவர் ஒரு நாள் உள்ள இருந்து நிறைய ரிசர்ச்சஸ் எல்லாம் பண்ணி அங்க எது இருந்தாலும் ஏன் கெட்டு போறது இல்ல, வாட் இஸ் த பவர் பிஹைண்ட் திஸ் அப்படின்னுட்டு அவர் அதுல கண்டுபிடிச்ச பிறகுதான் நம்ம மாதிரி நிறைய வெளிநாட்டு மனுஷாளுங்கள்லாம் அது உள்ள சென்று தியானம் பண்ணும்போது எவ்வளவு எனர்ஜிஸ் வருதுன்னுட்டு அப்ப பத்ரிஜி சார் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போயிட்டு அதுல இருக்கிற எனர்ஜிஸ் பார்த்த பிறகுதான் இது எல்லாமே 30 years பிஃபோர் வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவர் போய் அதுல இருக்கிற சக்தியை உணர்ந்து நம்ம இந்த சொசைட்டிக்கு அவர் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி என்ற பெயர் அவர் கொடுத்திருக்கார். மிக்க நன்றி அம்மா. மற்றவர்களுக்கும் நன்றி சார். கேள்விக்கு இடம் கொடுக்கவும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மாஸ்டர். கமல் மாஸ்டர், நீங்க பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஆனா ஆக்சுவலா வந்து இந்தியாவில சென்னையில தான் இருந்தேன் நானும். தேங்க்யூ சார். ஓகே, என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்ப நீங்க அந்த தியானத்துக்கு நீங்க வந்த பொழுது, இப்ப உங்களுக்கு 72 வயசு ஆகுதுன்னு நீங்க சொல்லும் போதே என்னால நம்பவே முடியல. உங்களை பார்த்தா 72 வயசுன்னு சொல்லவே முடியல. 52, 53 வயசு மாதிரிதான் தெரியுது. அதுவும் உங்களோட குரலோட அந்த வளமை இல்லைன்னா குரலோட அந்த அந்த தன்மை பாத்தீங்கன்னா அது வந்து வயதான அந்த அந்த தன்மையிலே இல்லை. அது வந்து இன்னும் இளமையா இருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. கண்ணை மூடிட்டு பார்த்தா உங்களோட வயசு என்னன்னு கேட்டா ஒரு 40, 42 வயசு இருக்குன்ற மாதிரிதான் அப்படிதான் தோணுது. சோ இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லும் போது இந்த தியானம் நீங்க உள்ள வரும்பொழுது எந்த ஒரு பாயிண்ட்ல நீங்க இது தியானம் அப்படின்ற விஷயத்த நான் வந்து இனிமேட்டு விட மாட்டேன் அப்படின்ற விஷயத்த நீங்க வந்து எந்த ஒரு அனுபவத்தினால நீங்க வந்து அதை நீங்க வந்து உங்களுடையதா ஆக்கிக்கிட்டீங்க? எந்த ஒரு அனுபவம் வந்து உங்களை வந்து தியானத்தின் உள்ள ஈர்த்துச்சு? அந்த தியானத்துல இருந்து நீங்க எப்படி வந்து அதை நீங்க வந்து தக்க வச்சு நீங்க அதை வந்து அந்த சக்தியை வந்து எப்படி உணர ஆரம்பிச்சீங்க? உங்களுக்குள்ள நடந்த அந்த இதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும்போது எதுவுமே பெரிய விஷயமா நடந்திருக்காது, சின்ன விஷயமா தான் நடந்திருக்கும். அந்த எந்த ஒரு காரணம் வந்து உங்களை வந்து தியானத்தின்குள்ள ஈர்த்துச்சு? சொல்றேன் சார். நான் இந்த தியானத்துக்கு 2009ல இருந்து வந்தேன். அதுக்கு முன்பு எனக்கு தியானம் என்றால் தெரியாது. நான் அதுக்கு முன்பு ஷிரடி சாய்பாபாவோட டிவோட்டி. எங்க ஸ்ட்ரீட்ல நான் சென்னையில இருக்கும்போது எங்க வீட்டு ஸ்ட்ரீட்லயே பாபா கோயில் இருக்கும். எவ்ரி தேர்ஸ்டே பாபா கோயில் போறது, பூஜைகள், பாட்டுகள், பஜனைகள் அப்படிதான் இருந்ததை தவிர நான் இந்த தியானத்துக்கு அப்போ வரவே இல்லை. எங்க ஹஸ்பண்ட் இந்த தியானத்துல அவர் எனக்கு முன்னாலேயே ஒரு வருடத்துக்கு முன்னாலே அவர் அந்த தியானம் பண்ணிட்டு இருக்கு. என்கிட்ட நிறைய தடவை சொன்னாங்க, நீ தியானம் பண்ணு அப்படின்னா நான் வரவே இல்லை. எனக்கு ஒரு 30 years பிஃபோர்ல இருந்த எனக்கு இந்த மைக்ரைன் ஹெடேக் இருந்தது. மைக்ரைன் ஹெடேக்ல என் ஹஸ்பண்ட் என்ன நிறைய டாக்டர்ஸ் கீழே கூட்டிட்டு போனாங்க. எத்தனையோ நியூராலஜிஸ்ட் டாக்டர் கிட்ட எல்லாம் போனாங்க. எக்ஸ்ரே எது பார்த்தாலும் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஆனா எவ்ரிடே எனக்கு தூங்கி எழுந்திருக்கும் போது பெட்ல இருந்தே ஹெடேக். காலை எழுந்து ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்ணதுமே கப் காஃபி, ஒரு டேப்லெட் அது போட்டாதான் எனக்கு வீட்டு வேலை, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது, வீட்டு வேலை எல்லாம் பண்றதுக்கு என்னால எழுந்திருக்க முடியும். அவ்வளவு ஒரு விபரீதமான தலைவலி. 20 வருஷம் நான் அதுல சஃபர் ஆனேன். அந்த நேரத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க தியானத்துல இருக்கிறவங்க, அவங்க என்ன கூப்பிட்டுட்டு வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க குமாரி இவ்வளவு மெடிசன் சாப்பிடுற,
இத்தனை இடத்துக்கு நீ போனாலும் உனக்கு கியூர் ஆகலையே, நாங்க சொன்ன இந்த தியானம் பண்ணி பாரு எங்களுக்காக. எவ்ரிடே ஒரு 1/2 hour கண்ணை மூடிட்டு அமைதியா உட்கார். அப்பெல்லாம் அவங்க இந்த சுவாசத்தை கவனி எதுவுமே சொல்லவில்லை. கண்ணை மூடு அமைதியா உட்காரு அப்படின்ட்டு டெய்லி அவங்க எங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க, அவங்க டெய்லி ஈவினிங் ஆனா வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காரு. நான் அப்பெல்லாம் மனசுக்குள்ள சத்தம் போட்டு என்னது எவ்வளவு மருந்துக்குமே சரியாகாத இந்த தலைவலி, இவங்க கண்ண மூடி இவங்க இது ஏன் வராங்கப்பான்னுட்டு நான் மனசுக்குள்ளேயே அவங்கள திட்டிக்குவேன். அவங்க வரும்போது அவங்க முன்னால ஒரு 1/2 மணி நேரம் அவங்களுக்காக கண்ணு மூடிட்டு உட்காருவேனே தவிர தியானம் என்றால் என்ன, சுவாசத்தின் மேல் கவனம், இது எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்க வராங்க, அவங்களோட சேர்ந்து ஒரு 1/2 hour தியானம் பண்ணணும். இப்படிதான் நான் சும்மா அவங்களுக்காக கண்ணு மூடிண்டு கண்ணை திறந்துகிட்டு அக்கம் பக்கம் பார்த்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு தான் நான் இருந்தேன். அற்புதமாக ஒரு 10 நாள் கழிச்சு என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, குமாரி உனக்குள்ள நான் ஒரு பெரிய மாற்றம் பாக்குறேன். நீ காலையில எழுந்திருச்சு இப்பெல்லாம் எனக்கு தலைவலி என்றதே நீ சொல்லல, நீ கவனிச்சியா? நீ ஆக்டிவா இருக்க, இப்ப நீ மாத்திரையே போடுறது இல்லை. அப்போது எனக்கு நிஜமாகவே நான் தானே இவ்வளவு ஆக்டிவா இருக்கேன். டேப்லெட் இல்லாம என்னால ஒரு நாளைக்கு 2 tablets 3 tablets போட்டுட்டு இருந்தேன். நான் எப்படி இந்த ஹெடேக் என்றது போய்விட்டதுன்னு நினைக்கும் போது அப்பதான் நான் உணர்ந்தேன். நான் டெய்லி ஒரு 1/2 hour அமைதியா உட்கார்றேன். எந்த விதமான சிந்தனைகள் கிடையாது, தெரியாது, எதுவும் தெரியாது. only closing my eyes and I'm sitting along with my friends. இது ஒண்ணுதான். 10 நாள் தியானம் பண்ணதுக்கே என்னுடைய 20 years of headache எனக்கு விட்டுட்டு போயிடுச்சுன்னா, அதுவே அற்புதமா நான் தியானம் பண்ணா எவ்வளவு பலன்கள் கிடைக்கும்ன்றதான் அப்ப நான் ஆழமாக இது என்னுடைய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இது. அப்ப நான் அதில இருந்து வந்தப்ப இதுவரையிலுமே நான் எவ்வளவோ ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு காரணமே இந்த தியானம் தான். நமக்குள்ளே இருக்கிற கோபம் தணியறது, நம்ம சாந்தமா இருக்கிறது, மைண்ட்ல டென்ஷன்ஸ் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு அற்புதமாக இந்த நாம பண்ற இந்த தியானம் என்றது நமக்கு ரொம்ப உதவுகிறது. அதுக்குதான் எங்க மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆகட்டும், உங்க மாதிரி ஜாப்க்கு போறவங்க ஆகட்டும், நாங்க எல்லோரும் இந்த தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றதுக்கு காரணமே நமக்கு கிடைக்கிற அற்புதமான எத்தனையோ பெனிஃபிட் சொல்லவே முடியாது. தியானம் சர்வரோக நிவாரணி, சகல போக காரிணி, சத்தியஞான பிரசாதினி என்று ஏன் சொல்றாங்கன்னா, இதுல ஒவ்வொரு விஷயம் நாம சொல்லும் போது நமக்குள்ள இருக்கிற இந்த அரிஷட் வர்க்கங்கள், காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள் என்று சொல்லுவாங்க, இது எல்லாமே தவிர்க்க முடியாது. நமக்குள்ள இருக்கிற குணங்கள், தமோ குணம், ரஜோ குணம், சாத்விக குணம், சுத்த சாத்வீகம், நிர்குணம், இப்படி போன்ற குணங்கள் எல்லாமே நம்ம அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம பேச்சை நாம அற்புதமாக பேசுறதுக்கு வாய்ப்பு, இது எல்லாமே நம்ம தியானத்தினாலதான் பெற முடியும் என்று நான் இந்த 16 வருடத்துல நான் நிறைய உணர்ந்தேன். அது முன்பு எனக்கு தமிழ் என்றதே தெரியாது. என் பசங்க, எனக்கு 3 children, அவங்க சென்னையிலேயே பவுன் பிராட்டப்பா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்கூல்ல அப்ப ஜெயலலிதா எம்ஜிஆர் அவங்க சீஃப் மினிஸ்டர்ஸா சென்னையில இருக்கும்போது சென்னையில தமிழ் இஸ் த செகண்ட் லாங்குவேஜ். என் பசங்க எல்லாருமே ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு தமிழ் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு சொல்றதுக்காக நான் இந்த 30 days of தமிழ் என்ற புக் வாங்கி நான் வீட்டுல படிக்க ஆரம்பிச்சேன் குழந்தைங்களுக்காக. அப்படிதான் நான் தமிழ் எழுத படிக்க கத்துக்கிட்டேன். பிகாஸ் மை மதர் டங் இஸ் தெலுங்கு. அதுதான் தெரியும். நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சேன் நான், அதனால இங்கிலீஷ் தெரியும். பிகாஸ் அனதர் மை ஹஸ்பண்ட் இஸ் அ ஹிந்தி ப்ரொஃபஸர் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அவருனால ஹிந்தி கத்துக்கிட்டேன். இப்படி எனக்கு இந்த 4 லாங்குவேஜ்லயுமே எனக்கு ஒரு அற்புதமான ஒரு பிடிப்பு என்றது வந்தது. அதுக்கப்புறமா இந்த கோவிட் நேரத்திலே தான் எங்களுக்கு இந்த ஜூம் கிளாஸஸ் வந்து நாங்க எல்லாருமே கிளாஸஸ் சொல்ல ஆரம்பிச்சோம். நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாமே ஜிகே சாருடைய ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் புக்ஸ் எல்லாமே நான் 4 or 5 புக்ஸ் நான் தெலுங்குல இருந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணேன். சாருடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நான் 41 days கிளாஸ் கொடுத்தேன். இது எல்லாமே எனக்கு கொடுத்த ஒரு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். நிறைய நான் ஒரு விஷயம் கேட்க போய் நீங்க உங்களோட லைஃபே கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி சொல்லிட்டீங்க. இதுல எல்லாமே நான் அனுபவிச்சிருக்கேன் பர்சனலா. இந்த தியானத்துக்கு வந்த பிறகு எவ்வளவோ, எனக்கு முந்தையெல்லாம் ரொம்ப கோபம் அதிகமா இருக்கும். அந்த கோபம் எல்லாமே இப்ப போயிடுச்சு. இப்ப எதுக்கு அனாவசியமா நான் கோச்சிக்கிட்டேன் என் பசங்க மேல, அது எல்லாமே எனக்கு இப்ப நினைச்சா ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். நான் போயிட்டு குழந்தைகிட்ட எல்லாம் சாரி சொல்லிடுவேன். எனக்கு தெரியாம உங்களை நான் ஊன் பண்ணியிருந்தா, ஹர்ட் பண்ணியிருந்தா, ஐ எம் சாரி, நான் இனிமேல் அந்த மாதிரி உங்களை சத்தம் போட மாட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன். அவங்க ஏமா இவ்வளவு ஃபீல் பண்ணி நீங்க சொல்லுவீங்க, அதெல்லாம் இன்னொன்னு டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு சே சாரி
அப்படின்னுட்டு எனக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், யாருமே தப்பான வார்த்தைகளை சத்தம் போடக்கூடாது என்ற விஷயங்கள் எல்லாமே நான் நிறைய உணர்ந்தேன் சார். நன்றி மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.